பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நான் உங்கள் யோகேஷ் கார்த்திகேயா. இது உங்கள் விசிட்டடி சேனல். ஜென்சி தலைமுறைக்கு தகுந்தாப்புல அரசியல் நிகழ்வுகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தளபதி என்ன கிழிச்சாரு? 70 வருஷமா இவங்க பண்ணாத என்ன கிழிச்சாரு? என்னென்ன கிழிச்சாருன்னு தெரியுமா? மக்கள் மனசுல இருந்த ஜாதி பிரச்சனைய கிழிச்சிருக்காரு. மக்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போட்டதான் இந்த 70 வருஷமா எங்கால் நிக்கிறாப்புலன்ற பிரச்சனை இருந்ததை உடைச்சிருக்காரு. டிவிக்கு ஓட்டு போட்ட யாருக்குமே அவன் என்ன ஆளுன்னு தெரியாது, என்ன ஜாதின்னு தெரியாது. இரண்டாவது மிகப்பெரிய விஷயத்தை உடைச்சிருக்காரு. இந்தியாவுக்கே பேர் ஆபத்துன்னு சொல்ற விஷயத்தை உடைச்சிருக்காரு. என்ன உடைச்சிருக்காரு? மத அரசியலை உடைச்சிருக்காரு. எந்த மக்களும் நம்ம மக்கள் இவன் நம்ம ஜாதியா நம்ம மதமான்னு தெரிஞ்சு ஓட்டு போடாத ஒரு எண்ணத்தை உடைச்சிருக்காரு தளபதி. மூணாவது முக்கியமான விஷயம், 70 வருஷமா, அதாவது அந்த காலத்து பழைய படங்களே இந்த டைலாக் பார்த்துருக்கலாம். அதாவது எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போற சிஸ்டத்தையே உடைச்சிட்டார் தளபதி விஜய். இவ்வளவு 3 சாதனை பண்ணியிருக்காரு. இந்த மக்கள் இந்த தீய சக்திக்காரன் திமுக ஒரு தீய சக்தி என்ன கிழிச்சார் தளபதினு கேட்கறாங்க. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அடுத்த ஒரு முக்கியமான சாதனை பண்ணியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இளைய தலைமுறைக்கு அரசியல் என்னன்றத கத்து கொடுத்திருக்காரு. இன்னொரு சூப்பர் மேட்ரு பண்ணாரு. அதுக்கு முந்தின ஜெனரேஷன் 2 தலைமுறைக்கு அரசியல்னா எவ்வளவு மோசன்றதை அவர் தான் தெரியப்படுத்தினார். அப்படின்னா முந்தின ஜெனரேஷன் 2 ஜெனரேஷனுக்குமே அதிமுக திமுக எதிரியா தான் பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு 3வது பெரிய சக்தி தளபதி விஜய் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களே கூட்டணி வச்சு தளபதி விஜய சிஎமாக விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணாங்கன்னு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்படி மோசமான அரசியலையும் விஜய் தான் எல்லா மக்கள் முன்னாடி ஓபன் பண்ணி காமிச்சார். இவ்வளவு மோசமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க 70 வருஷமான்றதை காட்டி கொடுத்தது விஜய் தான். தளபதிக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையுமே kill them with your success, bury them with your smile அப்படின்னு தளபதி சொல்ற டைலாக் மாதிரியே எல்லாரையும் செஞ்சுட்டாப்ல. இப்படி நம்ம தளபதி பண்ண பல செய்திகளை சம்பவங்களை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் யோகேஷ் கார்த்திகேயா. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும்.